ஒரு அம்மா வயித்துல இருந்து நீ எந்த உறுப்புல இருந்து வெளிய வரியோ, அந்த உறுப்பையே நீ கேவலமா பார்க்குற, சதைக்கிற அப்படின்னும்போது, அப்போ நீ உங்க அம்மாவையும் அப்படித்தானே பண்ணியிருக்கணும். எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ. அவள பத்தி பேசினாலே எனக்கு அழுக தான் வருது. ஹாய் ஹாய் காய்ஸ்! காய்ஸ். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, திவ்யாக்கா ஏன் தனியா இருக்காங்க? திவ்யாக்காவோட பேரண்ட்ஸுக்கு என்ன ஆச்சு? திவ்யாக்கா கூட பிறந்தவங்க எத்தன பேர்? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க பண்ண கமெண்ட்ஸ்லேருந்து ரேண்டமா எடுத்து தான் நான் இன்னைக்கு திவ்யாக்கா கிட்ட கேள்வி கேட்க போறேன். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரி கேட்கணும்னு எனக்குமே நெறைய ஆர்வம் இருக்கு. உங்களுக்கும் அதே ஆர்வம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் கொஸ்டின் கேட்க நான் ரெடியா இருக்கேன். ஆன்சர் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சரி, ஓகே. ஓகே, கொஸ்டின் போயிரலாமா? போலாம். ஓகே. எதுவும் ஏடாகூடமா கேட்டுறாத ஏடாகூடமா கிடையாது கைஸ். நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் தான் 1, 2 நான் கேட்க போறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லைஃப்ல இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அகைன். லைஃப்ல இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண விஷயம் எது? லைஃப்ல இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கணும்னா, எங்க அப்பா அம்மாவோட ஆக்சிடென்ட். அந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருக்கலாம். இன்ன வரைக்குமே நான் ஏங்குற ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப என்ன பாதிச்சது அந்த விஷயம். அது உண்மையா? பொய்யா? இல்ல யார நம்புறது? யார நம்பக்கூடாது? உண்மையாவே அவங்க தான் எங்க அப்பா, அம்மாவா? அப்படின்னு நெறைய கேள்விகள் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ, அந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிறேன். ஓகே. சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின். அப்பா அம்மா இல்லாத விஷயத்த ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எது? அப்பா, அம்மா இல்லாத விஷயம்னா, இந்த இடத்துல எங்க அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எந்த மாதிரி பிளேஸ்? ஆ மொத்தம் 3 பிளேஸு. ஃபர்ஸ்ட்டு என்னோட ஸ்கூல் டேஸ். ரொம்ப மிஸ் பண்ணேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அப்போது நான் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விவரம் தெரியாது. வயசுக்கும் வரல, ஒன்றும் இல்ல. சின்ன பிள்ளைங்க தானே, எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்குன்றதுனால, அப்போது அந்த ஏக்கம் இருந்தது. 2வது வந்து நான் வயசுக்கு வந்தப்போ, எனக்கு என் பாட்டி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு என்ன படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு, பேரண்ட்ஸ் மீட்டிங், நான் தப்பு பண்ணுறது, அடி வாங்குறது, எதுக்கா இருந்தாலும் என் பாட்டி தான் வந்து நிற்கும். ஸோ அது அது ஒரு இடம். 3வது வந்து மாமா என் லைஃப்பில் வந்தப்போ, எனக்கு இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்கான்ப்பா, அம்மா நான் லைஃப்பில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க இல்லை அப்படின்றபோது அந்த இடம். இந்த 3 இடத்துல தான் ரொம்ப இன்ன வரைக்குமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அந்த 3 இடம் தான். சரி, ஓகே. ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல, பேசவே தெரியுது. சரி, ஓகே. தேர்ட் கொஸ்டின். அப்போல இருந்து இப்போ வர இந்த ஜென்ரேஷன் மாறவே இல்லை அப்படி உன் லைஃப்ல ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கா? சைல்டு அப்யூஸ். சைல்டு அப்யூஸ். சைல்டு அப்யூஸ். சின்ன வயசுலேருந்து நம்மளோட ரிலேஷன் வெளியே பொண்ணாக பிறந்தாலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்மளோட ரிலேஷன் வந்து சொல்லி நம்மளை வளர்ப்பாங்க. பசங்களை பார்த்தா இப்படி இருக்கணும், பையனுங்களை பார்த்தா இப்படி இருக்கணும், பொண்ணுங்களை பார்த்தா இப்படி இருக்கணும், பெரியவங்களை பார்த்தா இப்படி நடந்துக்கணும், பையனுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றது அப்பா அம்மா பொண்ணுங்களுக்கு எல்லா அப்பா அம்மாவுமே பொண்ணுங்களுக்கு சொல்லித்தராங்க. பட் எல்லா அப்பா அம்மாவும் ஆம்பளைங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அது நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆண்களை விட பெண்களை விட ஆண்களை பலமாக படைச்ச காரணம் நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் தான் பலமாக படைச்சாங்க. ஆனால் நீ அந்த பலத்தையே வந்து கேவலமாக யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னா அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த ஆண் அப்படின்ற ஒரு ஜென்மம் நான் கேட்குறேன். அது ஒரு விஷயம். இன்னொன்று, பெண்கள் வந்து இல்லாத இடத்துல ஆண்கள் வாழவே முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ஒருத்தன் நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான் அப்படின்னா, நல்லவனை கெட்டவனா மாற்ற முடியாது. ஆனால் கெட்டவனை நல்லவனா மாற்றுறது பொண்ணு தானே. நம்ம இப்போ ஒரு வயசு பையனே எடுத்துக்கோயேன், அவன் தப்பு பண்ணுறான், யார் திருத்துவாங்க? அவங்க அம்மா. அவளும் ஒரு பெண் தானே. அப்போது நீ உன் அம்மாவை பொண்ணாக பார்க்குற நீ மற்ற பொண்ணுங்களை ஏன் பொண்ணாக பார்க்க மாட்ற? ஒரு
ஒரு மாதிரி பார்க்குறியே, உங்கள் அம்மாவுக்கு என்ன இருக்கோ சேம் அதே தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும். எனி டிஃப்ரென்சஸ்? நோ. எல்லா கேர்ள்ஸுக்கும் அதே தானே இருக்கும். அப்போது ஒரு அம்மா வயித்துல இருந்து நீ எந்த உறுப்புல இருந்து வெளியே வரியோ அந்த உறுப்பையே நீ கேவலமாக பார்க்குற சதைக்கிற அப்படின்னும் போது அப்போது நீ உங்கள் அம்மாவையும் அப்படி தானே பண்ணியிருக்கணும். ஸோ அந்த சைல்டு அப்யூஸ் தான் இந்த அப்போலேருந்து ஜென்ரேஷனில் அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே இன்னுமே உங்களை மாறவே இல்லை. அஃபெக்ட் பண்ணியிருக்கா? நிறையா. நான் இந்த எனக்கு இப்போது 27 வயசு ஆகுது. இந்த 27 வயசு வரைக்குமே நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். மாமாவோட லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அனுபவிச்சிருந்தேன். நான் எப்போ மாமா லைஃப்பில் வந்தேனோ அதுக்கப்புறம் ஏன்னா என்னோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமன். காமன். நான் வந்து பாய்ஸ் கிட்ட நார்மலாக பேசுவேன், நார்மலாக பழகுவேன், அடிச்சுக்கிறது, விளையாடுறது. அது வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுது. அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அட்வான்டேஜ் எடுத்து பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ ஒரு பையனை தொட்டு பேசுகிறோம் அப்படின்னா அவனை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிருப்போம், இல்லை ஒரு அப்பாவாக நினச்சிருப்போம், இல்லை அண்ணனாக நினச்சிருப்போம், இல்லை தம்பியாக நினச்சிருப்போம், எனிதிங். ஆனால் லைஃப் பார்ட்னராக நினச்சிருக்க மாட்டோம். லைஃப் பார்ட்னர் நினச்சிருந்தா அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இப்போ நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர்னா அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்மளுக்கு தெரியும், எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றது தெரியும். ஆனால் ஃப்ரெண்டுன்றவன்ட்ட அவன் நம்ம நடந்துக்க முடியாதுல்ல, என் மச்சான்டா, என் மச்சிடா அப்படி சொல்லி நம்ம பேசுவோம். ஸோ அதை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிற அப்படிங்கும் போது நம்ம நடத்த மேலே அவனுக்கு சந்தேகம். இந்த பொண்ணு வந்து தொட்டு பேசுது, இது எல்லாத்துக்கும் ஓகே போல அப்படின்னு நினச்சிப்பானுங்கள. ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப அனுபவிச்சேன். நான் என்னோட ரிலேட்டிவ் மூலயமாவே சைல்டு அப்யூஸில் நிறைய அனுபவித்தேன். என் சித்தப்பா, என் பெரியப்பா எல்லார்கிட்டேயும் அதுலேருந்து தான் தாண்டி எல்லாம் தாண்டி 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 தான் வந்துட்டுருக்கேன் நான். ஸோ அந்த அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஜென்ரேஷனில் மாறாத ஒரே விஷயம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அது மட்டும் கொஞ்சம் மாறினா பெண்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எத்தனை கண்டிப்பா. பேர் பேசுவாங்கன்னு தெரியல எனக்கு. யாருமே ஓப்பனா சொல்ல ஃபர்ஸ்டெல்லாம் மாட்டாங்க. நான் தைரியமாக ரோட்டில் இறங்கி நடப்பேன். உண்மையாக கொசி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், எவளுக்கும் பயப்பட மாட்டேன். 2 மணி 3 மணிக்கெலாம் தைரியமாக இறங்கி தெருவில் நடப்பேன். ஆனால் இப்போ ஒரு 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 விஷயமும் நியூஸில் பார்க்க அவ்வளோ தைரியமாக இருந்த நானே தெருவில் போகிறதுக்கு பயப்படுறேன் ஆம்பளை பசங்களை கண்டு. ஸோ அந்த விஷயம் மட்டும் மாறினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓன் பிரதர் சிஸ்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இடத்துல. ஏன்னா இப்போது எனக்கு சித்தி பசங்க பெரியம்மா பசங்க இருக்காங்க. அவங்கள வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே வெளில விட்டு கொடுத்தது கிடையாது. எஸ்பெஷலி என் தங்கச்சி வந்து பெரியம்மா பொண்ணு. அவள் ரொம்ப பாசம் என் மேலே. நாங்கள் வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பேன். என்னோட கஷ்டம் நஷ்டம் அழுக எல்லாமே அவளுக்கு தெரியும். அவளோட பர்சனல் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் அப்படி தான் ஷேர் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கு மேலே அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஷேர் பண்ணுற இடத்துல யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னும் போது அப்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. இதுவே என்னோட கூட பிறந்தவங்களா இருந்தால், எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை தம்பியோ இருந்திருந்தா நான் தானே அவங்கள பார்த்துருக்கணும். நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம கூட அப்படியே பாண்ட் இருந்திருக்கும். இல்லை தம்பி தங்கச்சி இல்லைன்னா அட்லீஸ்ட் அக்கா அண்ணாவாவது இருந்திருக்கணும். நம்மளை தான் பார்த்துப்பாங்க அவங்க. நம்ம ஜாலியாக சுற்றலாம், ஜாலியாக பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. படிக்கலாம், நினச்ச இடத்த சாப்பிட்லாம், நினச்ச இடத்துக்கு போகலாம், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். அண்ணா எனக்கு இது வேணும், அக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு கூட பிறந்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் சித்தி பசங்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். என் தங்கச்சி என்னை விட்டு வேறு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறப்போ அவள் கல்யாணம் தான் பண்ணி போயிருக்கா. ஸோ இருந்தாலும் அவள் என்னை விட்டு ரொம்ப தூரமாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையுமே நான் எனக்கு ஐயோ நம்மளுக்கு கூட பிறந்தவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் நிறையா வாட்டி. ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதை கொஸ்டின். வந்து என் தங்கச்சி பார்த்துட்ருப்பா. அப்போ நான் உனக்கு கூட பிறந்தவங்களா இல்லையாடின்னு கேட்பா. சத்தியமாக அப்படிலாம் இல்லை சங்கி. இல்லை, கொஸ்டின் புரிஞ்சவங்க அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இல்லை அவளுக்கு எல்லா இடத்துலையும் கோவம் வரும். நீ எதுக்கு என்னை விட்டு கொடுத்த இது வரைக்கும். என் தங்கச்சி பேர் சங்கீதா. எந்த இடத்துலையுமே அவளை என் சித்தி பொண்ணு நான் சொன்னதே கிடையாது. இப்போ நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தாலும் அவளுக்கு கோவம் வரும். அதனால நான் அவளுக்கு சொல்லிடுறேன், சங்கிமா இஸ் ஜஸ்ட் ஏ கொஸ்டின். ஆனால் உண்மையாகவே எனக்கு நீ கூட பிறந்த ஒரு பிளட் ரிலேஷனாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன். உண்மையாகவே நீ கல்யாணம் பண்ணி போனப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போயும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னு உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் அழுகுன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்னை தாங்கியிருக்க. நீ அழுத போதெல்லாம் நான் உன்னை தாங்கியிருக்கேன். 2 பேரும் நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம். வீட்டை விட்டு வெளிலலாம் போயிருக்கோம் என் தங்கச்சி லவ்வுக்காக. நாங்கள் நைட்டு 2 மணிக்கு என் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம் நானும் என் தங்கச்சியும். அப்போயும் என் தங்கச்சி என்னை விடலை, என் கூடயே தான் வந்தா. நான் தான் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு, நீ மட்டும் போகிற நான் எதுக்கு இருக்கணும் அப்படி சொல்லி அவளும் என் பின்னாடியே வந்தா. ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு
இம்பேக்ட் ஆச்சு அவள் என்னை விட்டு போகும்போது ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு என் லைஃப்பில். ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்போயுமே நீ என் தங்கச்சி தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? லைஃப் ஒரு பர்சன் பார்த்து இவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும், லைஃப்பில் ஒரு பர்சனை பார்த்து இவங்கள மாதிரி தான் இருந்தால் இவங்கள மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு அட்மையர் ஆயிருக்கீங்களா? ஆயிருக்கு. யாரை பார்த்து? என் பாட்டி, என் அம்மா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. அவளை பற்றி பேசுவேன் எனக்கு அழுக தான் வருது. ஓகே, அழாதீங்க அழாதீங்க. எல்லாருமே அப்படி இருந்துருவாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டா வாழ்க்கையில். என் அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி யாராவது கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டிருந்தா காட் ப்ராமிஸாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகி 25 வயசில் டைவர்ஸ் ஆச்சு. இப்போ அவளுக்கு 85 வயசு ஆகுது. இன்னும் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு அவள் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கா. நான் என்றைக்குமே அம்மாவை விட்டு கொடுத்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும் போதெல்லாம் நான் இருக்கேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற? என் பாட்டியை நான் அம்மா பாட்டின்னு கூப்பிட்ட வேற அம்மான்னு கூப்பிட்டது தான் அதிகம். இன்ன வரைக்குமே நான் அம்மான்னு தான் சொல்லுவேன். அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் உமன்னா யாருமே கிடையாது. அவங்கள மாதிரி தான் நான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன விஷயமா இருந்தாலும் தைரியமாக நின்று போராடுவா, தைரியமாக நின்று பேசுவோம். அவள் கண்ணு பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வரும். அந்த மாதிரி ரொம்ப ரக்கடு, பயங்கர ரக்கடு, திமிரு, தான் தான் எல்லாத்துலேயும் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, 25 வயசில் டிவோர்ஸ் ஆகி வந்து 5 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, 5 பொண்ணுங்களையும் பார்த்து, அது வயசுக்கு வந்ததையும் பார்த்து அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவங்க பெத்த பிள்ளைங்க 5 பேரையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. பேர பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா இஷ்டத்துக்கு பெற்று போட்டு போயிடுறாங்க. ஆனால் யார் வளர்க்குறது? யாருக்காக இருந்தாலும் யார் வேணால் போய் கேள, உன்னை யார் வளர்த்தான்னு கேட்டால் எங்கள் பாட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முக்கால்வாசி பேர் 100%ல் 80% பேர் பாட்டியோட வளர்ப்பில் வளர்ந்தவங்களாக தான் இருக்கும், பாட்டியோட பாசத்தில் இருந்தவங்களாக தான் இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட மைண்டில் வந்த விஷயமே நம்ம இருந்தால் அம்மா மாதிரி இருக்கணும்டா, அவ்வளோ மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாத்தையும் எதுக்கு என்ன பயங்கர இன்ஸ்பிரேஷன். எனக்கு உலகத்துலேயே யாரோட இன்ஸ்பிரேஷன் கேட்டாலே அம்மா மட்டும்தான். ரொம்ப பிடிக்கும். நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன், நிறையா அசிங்கமும் படுத்தியிருக்கேன், நிறையா உழைச்சா, நிறையா பார்த்துக்கிட்டா. ரொம்ப ஒரு கோழி குஞ்சு பொத்தி வச்சுக்கிற மாதிரி பொத்தி வச்சா. என்ன யார் என்ன பேசினாலும் என் பேத்தி அப்படி கிடையாது, அவளை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னுவா. என் அண்ணனை எதிர்த்தா எனக்காக, என் பெரியம்மா பையன் பயங்கரமாக பேசுகிறான், பயங்கரமாக சண்டை போட்டான். அவனை எதிர்த்து என் பற்றி எனக்கு தெரியும்டா அப்படின்னு அவளையும் எதிர்த்தா. நிறைய போராடினா இந்த சமூகத்தோடு வாழ்கிறதுக்கு, எங்களை வாழ வைக்கிறதுக்கு, அவளை வாழ்கிறதுக்கு, சோறுக்கு, தண்ணிக்கு. என்னோடய படிப்புக்கெலாம் என்னை ஸ்கூலில் சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. எங்கே போகிறது? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அலைஞ்சா திரிஞ்சா, ஒருத்தர் காலையும் விழுந்தா என்னை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு. ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் சைன் வாங்கிட்டு வாங்க, ஊர் தலைவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தவங்க காலையும் விழுந்து என் பேத்தி படிக்கணும், அவள் நல்லா வளரணும், இந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தப்பாக போய்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் என் பேத்தி அப்படி வளர்க்க விரும்பலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு 10 வீடு, அந்த 10 பேர் வீட்டில் இருக்கவங்க காலையும் விழுந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் ஊர் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கி என்ன ஸ்கூலில் சேர்த்தான். அன்ன வரைக்கும் அன்றைக்கி ஆரம்பிச்சது அவளோட போராட்டம், என்னை படிக்க வைக்க, என்னை வளர்க்க. அப்படியே போச்சு. வயசுக்கு வந்தப்போ ரொம்ப போராடினான். சொந்த பந்தம் யாரும் இல்லை, உறவுன்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை. அப்போ கார்ப்பரேஷனில் வேலை பார்த்துச்சு. கார்ப்பரேஷனில் வேலை பார்த்து எனக்காக 30,000 சேர்த்து வச்சு 30,000த்துக்கும் கிராண்டாக பண்ணிச்சு. மாமா சீர் இல்லை, குடிசையில் உட்கார வைக்க யாரும் இல்லை, குடிசை பின்னுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாத்தையும் தனி ஒரு ஆளாக நின்று போராடிச்சு என் பாட்டி. பயங்கரமாக போராடும். எவ்வளோ அதுக்கு வைராக்கியம். நம்ம பொண்ணு பெத்த பொண்ணு இல்லை, அவள் இருந்திருந்தா அவள் எப்படி பார்த்துருப்பாள், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் ரொம்ப என் பாட்டிக்கு. இன்ன வரைக்குமே அந்த வைராக்கியம். 10th முடித்தேன். 10th முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு.
நான் சொல்கிறேன், அம்மா நான் வேலைக்கே போகிறேம்மா, நீ வீட்டில் இருமா அப்படின்னு. எனக்கு என்ன வயசாயிடுச்சா? எனக்கு என்ன கை கால் நொண்டியா? நான் நல்லா தானே இருக்கேன். என் உடம்புல தெம்பு பலம் இருக்க வரைக்கும் நான் வேலைக்கு போவேன். நீ வேலைக்கு நீ வேலைக்கு போய் உனக்கு சேர்த்து வை. நான் செத்துட்டேன் அப்படின்னா என் பணத்தை யார் காசுலயும் எடுக்கக்கூடாது. உன் காசுல கூட எடுக்கக்கூடாது. என் காசுல எடுக்கணும்னு அவளுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கா வேலைக்கு போய் இன்ன வரைக்கும். அதனால உலகத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாலே அது என் அம்மாவா மட்டும்தான். பாட்டி. அவ்வளோதான் என்றைக்குமே எனக்கு. எல்லாரும் நிறைய பேர் கூட வீடியோவில் கேட்டீங்க, உங்கள் ஃபேமிலியை காட்டுங்க, காட்ட மாட்டீங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதுனால என் பாட்டியை போய் பார்க்கல, பேசலை. கேட்பா, என்னை விட அவள் என்ன வயசில் பெரியவளா, அவளுக்கு அவ்வளோ ஈகவா அப்படின்னு இப்பயும் போய் கேட்டாலும் கேட்கும். ஏம்மா பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா, எப்போவுமே சண்டை போட்டேன். ஏம்மா நீ பேச மாட்டேற, நீ தானே வயசில் மூத்தவ அப்படின்னு சொல்லி. நான் வயசில் மூத்தவ உனக்கு இறங்கி போகணுமா, அப்போ உனக்கு என்ன வயசாயிடுச்சா, என்ன 90 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும். இப்போயும் இந்த வீடியோ கண்டு பார்க்குது, இல்லை என் தம்பி ஏதாவது பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் கேட்கும். பேசுறதுலாம் நல்லா தான் இருக்குது, அவளுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும்போது நான் தானே வளர்த்தேன், அவளுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும்போது எனக்கு இருக்காதா அப்படின்னு வந்து கிழவி, தாய் கிழவி அவ. இந்த இன்சிடென்ட்லாம் வந்து எங்கள் அம்மா மேலே விருப்பம் காரணம். அதனால எங்கள் அம்மா வரணும் அப்படின்ற ஆசை இல்லை. நான் ஏன் எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரை பார்த்ததே இல்லை.